நல்லவர்களை கடவுள் சோதிப்பார் என்பது உண்மையா? அப்போ இந்த கதையை கேளுங்க. கடலில் ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. கப்பலில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக கப்பலில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. கப்பலில் பணிபுரிபவர்கள் கப்பலில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறை சரி செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் கப்பலில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறை சரி செய்ய முடியவில்லை. இறுதியில் கப்பல் கடலில் மூழ்கியது. அதில் பயணித்தவர்கள் அனைவரும் மடிந்தனர். கப்பல் கேப்டன் மட்டும் உயிர் பிழைத்து நீந்தியபடியே ஆளில்லாத தீவு ஒன்றிற்கு வந்தார். ஆளில்லாத தீவில் தனியாக என்ன செய்வது என தெரியாத அவர் அந்த தீவில் கிடைத்த ஓலை, குச்சி எல்லாவற்றையும் சேகரித்து அவர் தங்குவதற்கு என ஒரு குடிசையை அமைத்துக் கொண்டார். பிறகு வயிற்று பசியை போக்குவதற்காக உண்பதற்கு ஏதேனும் கிடைக்குமா என்று அந்த தீவு முழுவதும் உணவை தேடி சென்றார். உணவை தேடிச் சென்று திரும்பி வந்து பார்த்த அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் தங்குவதற்காக அமைத்திருந்த குடிசை தீப்பற்றி எரிந்து போயிருந்தது. அதை பார்த்து அவருக்கு கண்களில் கண்ணீர் அருவி போல் கொட்டியது. கடவுளே, நான் என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என்னை யாரும் இல்லாத தீவில் கொண்டு வந்து சேர்த்தாய்? இந்த தீவில் எனக்கு உண்ணக்கூட உணவு இல்லை. நான் தங்கியிருப்பதற்காக கட்டிய குடிசையையும் தீப்பற்றி எரிய வைத்து விட்டாயே என்று உரக்க கத்தினார். அப்போது அந்த தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்தது. அதில் இருந்தவர்கள் அவரை காப்பாற்றி தங்கள் கப்பலில் ஏற்றிக் கொண்டனர். அப்போது அவர் அந்த கப்பலில் இருந்தவர்களிடம், நான் இந்த தீவில் இருக்கிறேன் என்று எப்படி உங்களுக்கு தெரிந்தது என கேட்டார். அதற்கு அவர்கள் யாரும் இல்லாத தீவில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். உடனடியாக யாருக்கோ நம் உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து வந்தோம் என்றனர். அப்பொழுதுதான் தீவில் மாட்டி தவித்த கேப்டன் மனதிற்குள் கடவுள் எது செய்தாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தார். நல்லவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போது கடவுள் சோதிப்பார், ஆனால் அவர்களை கைவிட மாட்டார். நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்பேயாது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கிறார். அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே என்று வேறல்ல. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன்? இந்த மாருதி கார், ஹீரோ ஹோண்டா பைக், மொபைல், லேப்டாப், ஐடி கம்பெனி வேலை, வங்கியில் பணம், வீடு, நகை, வெளிநாட்டு பயணம் என்று கேட்டதுண்டா? வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது, மின்னாது. தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான். எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மீது எப்போதும் நோக்கமாயிருக்கின்றன. எனவே நற்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வையுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள், அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார். நன்றி, வணக்கம்.